Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஸ்பானிஷ் Grand Prixயோட complete review from free practice, qualifying, race results எல்லாத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Let's go. ஸோ 2025 சீசனோட 9th ரேஸ் பார்சிலோனாவில் நடந்துச்சு. அண்ட் இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவைட் ஸ்பெஷல். ஏன்னா பார்சிலோனா கெட்டலோனியா சர்க்கியூட்டில் நடக்க போகிற கடைசி ரேஸ் இதுதான். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2026 வென்யூ சேஞ்ச் பண்ணுறாங்க. மேட்ரிட்ல ஸ்ட்ரீட் ரேசிங்காக மாறப்போது நம்மளோட ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீ. அண்ட் இந்த கிராண்ட் ப்ரீ யாருக்கெல்லாம் ஹோம் ரேஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் ஃபெர்னாண்டோ அலோன்சோக்கு. ஸோ அவங்க மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு இந்த வீக்கெண்ட்க்கு. ஸ்பீக்கிங் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த வாரம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த FIA-ஓட நியூ ரெகுலேஷன்ஸ் ஆன் ஃப்ளெக்ஸி விங்ஸ் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதாவது மெக்லாரனுக்கு, மெர்சிடிஸ் அவங்களுக்குலாம் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில இட் ஹேட் நோ இம்பாக்ட் வாட்ஸ்எவர். ஈவன் தே வர் டாமினன்ட் இன் திஸ் வீக்கெண்ட். ஃப்ரீ ப்ராக்டிஸை ஓவரால் டாமினேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நன் அதர் தேன் அவர் பப்பாயா பாய்ஸ். ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1ல லாண்டோ நோரிஸ் செட் த ஃபாஸ்டஸ்ட் லேப், ஃபாலோட் பை மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன். அண்ட் FP1ல இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூக்கி டிரைவர்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. வில்லியம்ஸ்க்கு வந்துட்டு விக்டர் மார்டின்ஸ் அப்படின்ற டிரைவர் வந்து அலெக்ஸோட காரையும், ஹாஸ்ல ரியோ ஹிரகாவா வந்து எஸ்டபன் ஓகானோட காரையும் டெஸ்ட் பண்ணாங்க. இது ஏன் அவங்க ரூக்கி டிரைவர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ண விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் 2025ஓட மேண்டேட்டரி ரூல்ஸ்ல இது வருது. அதாவது ஒவ்வொரு டீமும் 2 FP1 செஷன்ஸை ரூக்கீஸை வச்சு டெஸ்ட் பண்ண விடணும். அதாவது மொத்தம் 4 டைம் இது நடக்கணும். ஏன்னா ஒரு காரையும் 2 டைம் பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு டீமும் 4 டைம் ரூக்கி டிரைவர்ஸை வச்சு 2 FP1 செஷன்ஸ் ஆச்சு ரன் பண்ண விடணும். ஸோ அந்த பேசிஸ்ல இந்த டெஸ்டிங் நடந்துச்சு. அண்ட் FP2-வை பொறுத்தவரையில யாரு ஃபாஸ்டஸ்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி, ஃபாலோட் பை ரசல் அண்ட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அண்ட் FP3-ல இட் வாஸ் ஆஸ்கார் Piastri again, Lando Norris, Charles Leclerc this time. So next qualifying-ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். குவாலிஃபையிங்ல Q1ல எலிமினேட் ஆன டிரைவர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கோ ஹில்கன்பர்க், எஸ்டபன் ஓகான், கார்லோஸ் சைன்ஸ், ஃப்ராங்கோ கொலபின்டோ அண்ட் யூகி சுனோடா. சீரியஸா சச் அ வர்ஸ்ட் ரிசல்ட் ஃபார் ரெட் புல். டாப் லெவல் டீம்ல செகண்ட் டிரைவர் ஸ்ட்ரகிள் ஆனா கூட கிரிட்லயே லாஸ்டா ஸ்டார்ட் பண்றது வந்து இட்ஸ் சோ சேட் அண்ட் லிட்டில் பிட் எம்பாரசிங் ஃபார் ரெட் புல். இது மேபி இது யூகியோட ஃபால்ட்டே இல்லைனா கூட ரெட் புல் ஹேஸ் டு ஸ்டெப் அப் அண்ட் தே ஹாவ் டு ஹெல்ப் தேர் செகண்ட் டிரைவர். அட் திஸ் பாயிண்ட் அம்போன்னு விட்டுட்டாங்க யூகி வந்து லிட்டலா லைக் டெஸ்ட் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு ரெட் புல்லோட காரை. வெரி ஷாக்கிங் அண்ட் வெரி ஹார்ட் பிரேக்கிங். அண்ட் ஃப்ராங்கோ கொலபின்டோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹி ஹேட் சம் இஷ்யூஸ் இந்த கார். ஈவன் பிட் என்ட்ரிலையும் சரி, அதுக்கப்புறம் லேப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஹி ஹேட் டு ரிட்டையர். ஸோ ஹி ஹேட் சம் இஷ்யூஸ் இந்த கார். தொடர்ந்து அல்பின் வந்துட்டு ஒரு டிரைவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அகேன் ஜாக் தூஹானும் சரி, இப்போ ஃப்ராங்கோ கொலபின்டோவும் சரி கன்சிஸ்டண்டா நல்ல ரிசல்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே வரல அல்பின்க்கு. கார்லோஸ் சைன்ஸ் வந்து ஓவரால் இந்த சீசன் வந்துட்டு ஹிட் அண்ட் மிஸ்ஸா இருந்தாலும் அவரோட ஹோம் ரேஸ்ல சோ ஹார்ட் பிரேக்கிங். அவர் வந்துட்டு P18ல குவாலிஃபை ஆனது. ஸோ Q2 என்னாச்சு? ஸோ Q2ல எலிமினேட் ஆன டிரைவர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஆல்பான், கேப்ரியல் போர்த்தலட்டோ, லியம் லாசன், லான்ஸ் ஸ்ட்ரால் அண்ட் ஆலி பேமன். Q2ல P12ல குவாலிஃபை ஆனது வந்துட்டு கேப்ரியல் போர்த்தலட்டோக்கு சச் அ நைஸ் மொமெண்ட். அதான் அவரோட கெரியர் பெஸ்ட் குவாலிஃபையிங். இப்படியே போச்சுன்னா செபர் வந்துட்டு Q3கே போயிடுவாங்க போல. They did an excellent job this weekend. So yeah, also little bit sad. 2 Williams and 2 Haas already out. ஸோ Q3ல போல் பொசிஷனுக்கு யார் இந்த டைம் கம்பீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லாண்டோ நோரிஸ் அண்ட் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. அவங்களுக்குள்ள தான் அந்த காம்படிஷன் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி இட் வாஸ் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஹூ டுக் த போல், ஃபாலோட் பை லாண்டோ நோரிஸ். அண்ட் தேர்ட் பொசிஷன் P3 யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், ஜார்ஜ் ரசல், லூயிஸ் ஹாமில்டன் இன் P5, ஃபாலோட் பை கிமி ஆண்டனலி, சார்ல்ஸ் லெக்லர்க் இன் P7, பியர் கேஸ்லி, ஐசக் ஹஜார் அண்ட் ஃபெர்னாண்டோ அலோன்சோ. அலோன்சோ வந்து செம ஹாப்பியா இருந்தாரு தட் ஹி வாஸ் இன்டு Q3 அவரோட ஹோம் ரேஸ்ல. அண்ட் இட் ஆல்சோ நைஸ் லைக் அல்பினோட ஒரு டிரைவர், நம்மளோட ஃபேவரட் ரூக்கி ஐசக் ஹஜார், இவங்க எல்லாருமே தே மேட் இட் டு Q3. ஸோ எஸ், இதுதான் குவாலிஃபைங்கோட ரிசல்ட்ஸ். குவாலிஃபைங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லான்ஸ் ஸ்ட்ரால் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் ரிஸ்ட் இன்ஜுரி அப்படின்ற ரீசன்னால. குவாலிஃபைங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நடந்ததுனால தே குடன்ட் ஃபைண்ட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹிம். அதனால அடுத்த நாள் ரேஸ்ல மொத்தமா 19 டிரைவர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
லெட்ஸ் டாக் அபவுட் த ரேஸ். ஆஸ்கார் பியாஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். டர்ன் 1ல ஹி டுக் அ குட் லீட் அண்ட் ஹி ஹெல்ட் ஆன் டு தட் லீட் பொசிஷன். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஓவர் டுக் லாண்டோ நோரிஸ் அண்ட் ஹி வாஸ் அட் P2 அண்ட் லூயிஸ் ஹாமில்டன் வந்துட்டு ஜார்ஜ் ரசல் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஸோ ஹி வாஸ் அட் P4. சார்ல்ஸ் லெக்லர்க் 2 மெர்சிடிஸ் கார்ஸையுமே ஓவர்டேக் பண்ணி ஹி வாஸ் அட் P5 அண்ட் இவென்ச்சுவலா ஃபெராரி சார்ல்ஸ் லெக்லர்க்கையும் லூயிஸ் ஹாமில்டனையும் ஸ்வாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா சார்ல்ஸ் வந்து கிளியரா ஹி ஹேட் அ குட் பேஸ் அண்ட் ஆல்சோ லூயிஸ் வாஸ் அ பிட் ஸ்ட்ரகிளிங் வித் ஹிஸ் கார். அதனால இந்த ஸ்வாப் ஆல்ரெடி நடந்துச்சு. ஸோ அங்கங்க ரேசிங் இன்சிடென்ட் நடந்துட்டே இருந்துச்சு. யாருக்கும் பார்த்தீங்கன்னா பிட்வீன் லியம் லாசன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆல்பானுக்கு நடந்துச்சு. அண்ட் இதுல ஆல்பானோட காருக்கு ஃப்ரண்ட் விங் டேமேஜ் ஆயிடுச்சு அண்ட் ஃபைனலி ஹி ஹேட் டு ரிட்டையர். சச் அ அன்லக்கி வீக்கெண்ட் ஃபார் வில்லியம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியம் லாசனுக்கும் ஒலிக்கும் நிறைய இடத்துல ரேசிங் இன்சிடென்ட் நடந்துச்சு. அட் சம் பாயிண்ட் எஸ்பெஷலி லாண்டோ நோரிஸ்க்கு it costed several seconds. ஏன்னா லாண்டோ நோரிஸ் was getting a little bit closer to ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. என்ன ஒரு பேட்டில் நடக்குமான்னு எதிர்பார்த்த டைம்ல ப்ரீவியஸ் லேப்ல இருக்க லியம் லாசன் அண்ட் ஆலி பேமன்குள்ள பேட்டில், அந்த பேட்டில்ல வந்து நோரிஸ் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஹி லாஸ்ட் a few seconds there and பின்னாடி மேக்ஸ் வந்து he was closing up on லாண்டோ நோரிஸ். அலோன்சோ வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல he made a mistake and அவர் போய் கிரேவல்ல ஏத்திட்டாரு. பட் he came back and he joined the race. So it was not a DNF luckily. Safety car at lap 55. அதாவது கிமி ஆண்டனலியோட காருக்கு வந்து என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஹி எண்டட் அப் இன் த கிரேவல் அண்ட் தே டிப்ளாய்ட் த சேஃப்டி கார். அதுக்கப்புறம் தான் சம்பவமே. ஏன்னா சேஃப்டி கார் டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறமே மெக்லாரன் டிரைவர்ஸ் பிட் பண்ணாங்க. ஈவன் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஆல்சோ அவருமே பிட் பண்ணாரு. பட் ஆனால் மேக்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெஷ் செட் ஆஃப் சாஃப்ட் டயர்ஸ் இல்லை, யூஸ்ட் இதர் ரொம்ப worn out ஆன சாஃப்ட் டயர்ஸும் ஹார்ட் டயர்ஸ் தான் இருந்ததுனால ரெட்புல் என்ன பண்ணிட்டாங்கன்னா தே புட் ஹிம் த ஹார்ட் டயர்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து பிட்டை விட்டு வெளியே வரப்பவே செம காண்டாயிட்டாரு. பிகாஸ் இல்லைனா அவர் பிட் ஸ்டாப்பே பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனால் ஹார்ட் டயர்ஸ் போட்டுட்டு ஸோ லேப் 60ல தான் வந்துட்டு கிரீன் ஃபிளாக் டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ 4 லேப் வந்துட்டு சேஃப்டி கார் பின்னாடியே போயிட்டு 60ல வந்துட்டு எவ்ரிபடி இஸ் ஸ்டார்டிங் டு ரேஸ். ஸோ ஆஸ்கார் பியாஸ்ட்ரி அட் P1, லாண்டோ நோரிஸ் அட் P2. மேக்ஸ் போயிட்டு இருக்கப்போ அவரோட கார் வந்து கிரிப்பை லைட்டாக இழக்கிறப்போ சார்ல்ஸ் லெக்லர்க் மேக்ஸை வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறப்போ சார்ல்ஸ் கொஞ்சம் லைட்டாக லெஃப்டில் போன மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் ஹி டேப்ட் மேக்ஸ் கார். ஆல்ரெடி லைக் மேக்ஸ் இஸ் ஆன் த ஹார்ட் டயர்ஸ். 4 லேப் சேஃப்டி காருக்கு பின்னாடி ஓட்டிட்டு இருந்தாங்க அண்ட் ஒன் ஸ்கிரீன் வந்து கிரிப்பை இழந்து சார்ல்ஸ் வந்துட்டு மேக்ஸோட காரை டேப் பண்றாரு. பின்னாடியே வந்து ரசல் வந்துட்டு ஹீஸ் ட்ரைங் டு ஓவர்டேக் மேக்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு டர்ன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் போய் மேக்ஸை மறுபடியும் அவரோட காரை டேப் பண்ணிட்டாரு. ஸோ இதனால மேக்ஸ் வாஸ் லைக் pushed off the track. அதனால அவர் ட்ராக்கை விட்டு வெளியே போய் then he joined the race. So he gained an advantage there அப்படின்னு சொல்லி ரெட் புல் டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸை வந்துட்டு பொசிஷனை திரும்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. Oh my god, I think this triggered Max so much. ஏன்னா he knew that ரசல் தான் வந்து அவரோட காரை டேப் பண்ணதுனால like why he had to give the position back ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரெட் புல் வந்து just to be safe to avoid penalty அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுட்டேஜ் பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. they made an immediate decision to give back the position. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரசல்ல வந்துட்டு போக விட்டுட்டு மேக்ஸை, ஆனால் கம்ப்ளீட் பாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே he went and deliberately crashed onto Russell. That was dramatic actually from Max's side. இதனால பார்த்தீங்கன்னா he got 10 second penalty. அது மட்டும் இல்லாமல் he got 11 penalty points. அதாவது 1 whole yearக்கு மொத்தம் 12 penalty points வாங்கிட்டாங்கன்னா then they get 1 race ban. ஸோ மேக்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு பெனால்ட்டி பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு ரேஸ் பேன் ஆகப்படும். லைக் லாஸ்ட் இயர் கெவின் மேக்னஸனுக்கு இது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ மேக்ஸ் வந்து சும்மா இருந்திருந்தாலே P5 வந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க லைக் சார்ல்ஸ், ஜார்ஜ் எல்லாருக்கும். பட் ஆனால் யாருக்குமே பெனால்ட்டி கிடைக்கல. ஒன்லி ஃபார் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பெனால்ட்டி வழங்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் டெலிபரேட்டா போய் ரசல் மேல கிராஷ் ஆனதுனால. ஓ மை காட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட மேட் மேக்ஸை பார்க்குறோம். லேப் 66 த லாஸ்ட் லேப் வந்துட்டு நிக்கோ ஹுல்கன்பெர்க் வந்து லூயிஸ் ஹாமில்டனை ஓவர்டேக் பண்றாரு. யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. தட் வாஸ் பிரிட்டி ஷாக்கிங். குடோஸ் டு நிக்கோ ஹுல்கன்பெர்க். வெரி ஹார்ட் பிரேக்கிங் ஆஸ் அ லூயிஸ் ஃபேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை பார்க்க. இவ்வளோ விஷயம் லாஸ்ட் 6 லேப்ஸ்ல நடந்துச்சு. கடைசியில் எப்படி முடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி அட் P1 followed by லாண்டோ நோரிஸ், சார்ல்ஸ் லெக்லர்க் in the podium at P3 followed by George Russell, Nico Hülkenberg at P5, Lewis Hamilton at P6, Isaac Hadjar, Pierre Gasly and P9 வந்து Fernando Alonso. P10 யாருன்னு பார்த்தீங்கன்னா Max Verstappen after getting that penalty of 10 seconds. So a lot of
things happened in this weekend. Very dramatic race and like it's the end of the triple header. Summer dramatica mudichachu. I think 2 weeks அப்புறம் we have the Canadian Grand Prix. There's more lot to come. ஸோ ஸ்ட்ராலுக்கு வந்து ஹோம் ரேஸ், பட் ஆனால் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரான்னு தெரில. அண்ட் எந்த டிரைவர் ஸ்ட்ராலை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஃபார் கெனேடியன் கிராண்ட் ப்ரீ. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் டிரைவர் ஆஃப் த டே யாருக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு. ஐ திங்க் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பீப்புள் ஹேவ் ஆல்ரெடி ஓட்டட் மேக்ஸ் டு பி த டிரைவர் ஆஃப் த டே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நிக்கோக்கு கொடுத்துருக்கலாம் driver of the day because our P15 la start பண்ணி he ended up in P5. வேற level. Kudos to Fernando Alonso for securing the first points in this season. Very well done. நிறைய நல்ல விஷயமும் நடந்துச்சு. பட் ஆனால் on the contrary பார்த்தீங்கன்னா யூகி சுனோடா, லூயிஸ் ஹாமில்டன், வில்லியம்ஸ் அண்ட் ஹாஸ்க்கு யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்லை, இவங்களுக்குலாம் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஆயிடுச்சு. நான் ரூட் பண்ணுற ஐ திங்க் half of the peopleக்கு வந்து it was a sad weekend. And to be honest, overall I was like ரேஸில் இவ்வளோ நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு, பட் ஆனால் ஒரு சோகம் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் த்ரூ அவுட் த ஹோல் வீக் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஐ ரியலி வாண்ட் யூகி, லூயிஸ் ஹாமில்டன், ஹாஸ், வில்லியம்ஸ் அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி இன் த கிரிட் டு டூ வெல். ஐ நோ இட் சவுண்ட்ஸ் ஸ்டூபிட், பட் ஆனால் லைக் வென் யூ லைக் எவ்ரிபடி இன் த கிரிட். ஒரு மெயின் கொஷின் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் என்னென்னா லைக் மேக்ஸ் பண்ணது சரியா தப்பா அப்படின்ற கொஷின் இருக்குது. பட் ஆனால் மேக்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து ரிகுரஸாக இதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அவரோட ஆக்ஷன்ஸை. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் ஹீ டிட் வாஸ் சைல்டிஷ்னு சொல்லணும். ஏன்னா டெலிபரேட்டாக போய் கிராஷ் பண்ணுறது வந்து cannot be the solution. மேபி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் லைக் திஸ் இஸ் நாட் அ வே இட் ஷுட் பி. இமேஜின் இஃப் இன்னும் இந்த கிராஷ் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வாட் ஹி டிட் வாஸ் நாட் ரைட். ஐ ஹோப் மேக்ஸ் லேர்ன் ஃப்ரம் திஸ் இன்சிடென்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் இது நடக்காம காம் அண்ட் கலெக்டடா ஆஸ்கார் மாதிரி இருக்கணும். எவ்ரிபடி ஷுட் பி லைக் ஆஸ்கார், கூல், காம் அண்ட் கலெக்டடா இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் மேக்ஸ் மேல தப்பு இருக்கா ஆர் இஸ் இட் ரைட் வாட் ஹி டிட்? கண்டிப்பா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I forgot to mention like Ferrari வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க. ஆச்சரியமானால் உண்மை. பிகாஸ் மெர்சிடிஸ் வந்து கடைசி 2 ரேஸாக they have had continuous-ஆ bad weekends. Red Bull வந்துட்டு மேக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு he securing points. So this makes Ferrari the second in the championship standing. Driver standingல பார்த்தீங்கன்னா Oscar is still leading. The championship battle will continue between Lando Norris and Oscar Piastri this time. It seems like that. We have to wait and see. உங்களுக்கு யார் driver of the day? ரேஸ் எப்படி போச்சு? உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் என்ன? அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in the next video. Bye.